ஷேய் பார்வதி அம்மா, இன்று கணக்கு விவசாய கல்வி படிப்பு. அது என் பேரில் விட்டுட்டார், என் பேருக்கே எனக்கு வச்சுட்டார். விவசாய கல்வி படிப்பு பார்வதி அம்மா கல்வி படிப்பு தமிழ் வார்த்தை. அடுத்தடுத்து மொழியில் போகிறது, அந்த மொழியில் எல்லாமே படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவை வரைக்கும் ஒரே உயிர். அவன் வார்த்தை பேசுகிறது அதை பற்றி ஒன்றும்ல. எல்லா வார்த்தையிலையும் எல்லா மொழியிலையும் இதுதான் இருக்கும். பார்வதி அம்மா கல்வி படிப்பு, விவசாய கல்வி படிப்பு, விவசாய கல்வி, இயற்கையான படிப்பு. இது செயற்கை உள்ளதெல்லாம் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் வானரப்படை வச்சு முடிச்சிருவார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. இப்போ ஏற்கனவே ஒரு அழிப்பு அழிப்பார். அழிக்கலைன்னா அடங்க மாட்டான், அழிச்சு தான் வருவார். அழித்து இது கணக்கு போட்டபடி அடுத்தாப்பில் கணக்கு எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக இந்த கணக்கு எடுத்து வரையில் கரெக்டாக விவசாயத்தை கொடுப்பார். விவசாயம் தான் நம்பர் 1. இயற்கை விவசாயம். எல்லாம் விவசாயத்தில் இயற்கை விளைஞ்சது பூரா அழிச்சிட்டான். இப்போ திங்கிறதுக்கு ஒரு ஐட்டம் இந்த கோதுமை, அரிசி, நெல், இதுதான் முக்கியமான ஐட்டம் தான் இருக்குது. மற்றதெல்லாம் அழிச்சிட்டான். அழித்து 2ஆம் நம்பராக திருச்சி ரோட்டு காட்டுகளில் என்னென்ன தயாரித்து விற்கணுமா அந்த மாதிரி ஆகி போச்சு. ரோட்டு காட்டுகள்லாம் பார்ப்போம், அது வானரப்பட விட்டுருவார். ரோட்டில் என்ன தயாரித்து விற்கான் அதெல்லாம் கடையெல்லாம் பூட்டிட்டு பூட்டு போட்டாரா அதுபடி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பூட்டு போட்டு போவோம். நம்ம படுத்து எந்திப்பான், தீம்பா விவசாயம் பண்ணுவான். அதுதான் விவசாயத்தில் விளையிறது. காயின்ஸ் கொடுத்து காயின்ஸ் மாற்றிக்கணும், அதுதான் கணக்கு. காயின்ஸ் தான் புது கவர்மெண்ட் இன்றைக்கி போட்டார். முக்கால் சத்தியம் பேப்பர் எதுவுமே செல்லாது. அந்த பேப்பரில் தான் இப்போ பிடிக்க போகிறாரு. பேப்பரில் எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்ட போகிறான். பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி 2ஆம் நம்பர் வியாபாரமாக எல்லாரும் உள்ளே மாட்ட போகிறான். மாட்டி உள்ளே போயிடுவான். செயலறைக்கு போவான். தண்டனை போட்டாரா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடுவாங்க. வானரப்பட அவனுக்கு சொல்லியாக கொடுக்கணும். கிளியராக ரூட்டை கிளியர் பண்ணிடுவான். பிறகு அடுத்தாப்பில் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் எங்கே தடவுவான், அந்த தடவுதுக்கு விடுவார். பூமியை தடவுடா. ஸ்கூல் படிப்பு, கல்வி படிப்பு ஒரே படிப்பு. பிரைவேட்டு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலாக எல்லாமே ஒன்லி 1 கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜி பூரா எடுத்துருவார். அந்த டைம் இப்போ நெருக்கி வராரு. ஜட்ஜி படித்தவங்களை பூரா கணக்கு எடுத்துருவார். வழக்கறிஞர்களையும் எடுப்பார். எல்லாமே கணக்கு. இப்போ நீ கணக்கு போட்டார், ஆனால் மாற்றி போடுறாரு. ஆனால் முக்கிய தொகுப்பு 1ஆம் நம்பர் பாயிண்ட்டு வானரப்படை தான். இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா இடத்த, பூமியை என்னென்ன இருக்கிற கணக்கு பார்க்குறதுக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்களை கணக்கு எடுப்பார். இதுதான் கணக்கு. முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இடத்த எழுதி வச்சு அந்த பார்க்கணும்ல. அந்த இடத்துல சேட்டை பண்ணாலும் தக்க தண்டனையாக கொடுக்கறது கடவுள் கொடுப்பார். கடவுள் தான், இவர் தான் கணக்கு போடுவார். ஆனால் நிலப்பரப்பை கையில் அன்றாட சுற்றி பார்க்கணும். எல்லாமே கணக்கு பார்க்கணும். அதுதான் கணக்கு பார்க்குறது கொடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ் கட்டு வழக்குகளை அது ஒரு பிரிவினை கையில் கொடுத்துருவார் வானரப்படைக்கு. அடுத்து ஒட்டு மொத்தமாக அரசியலாகி உள்ளே போய்கிட்டு தான் இருப்பான். சூடு வச்சு குடும்பமே இந்த செம்மத்தில் அடி வேரோட அழிச்சிருவார். அரசியல்வாதி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பாழாக்கிடுவான். பூமியை பாழாக்கி நச்சிருவான். பேப்பரை விட்டு பாழாக்கிடுவான். தமிழ்நாட்டில் ஆடுதான், டெல்லியில் ஆடுதான். இந்த 2 கணக்கை பிடிக்க ஊடாலப்பட்ட மாநிலம் நடுங்க விடுவார். முக்கால் சத்தி